கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறிய வெற்றி அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிட்டதே. அதுவும் நன்றே. வெற்றி கொண்டாட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கட்டும். நான் எனது உண்மையான இலக்கை நோக்கி பயணிக்கப் போகிறேன். காத்திருங்கள் மகாதேவா. ஏனெனில் விரைவாக தங்களின் மனைவி பார்வதியை தங்களிடமிருந்து அபகரித்துச் செல்வது நிச்சயம். நான் அளிக்கும் இவ்வாக்கும் சத்தியம். மன்னியுங்கள் தாயே, இது நான் கூறியதல்ல, என் மூலமாக ஜலந்தர் அனுப்பிய தூதே ஆகும் தாயே. மன்னியுங்கள் தாயே. அவனை தடுக்கவே இயலாது. நீ பிருந்தாவை மனம் முடித்து அதன் மூலம் கிடைக்கும் வரத்தினால் உன்னை காக்க நினைத்தாலும் வேறு ஏதேனும் ஒரு வழியில் உனக்கு கண்டிப்பாக நீ செய்த கர்மங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நீ பெற்ற அனைத்து வரங்களும் உனக்கு ஒரு கவசமாக மாறி உன்னை நான் வதம் செய்வதிலிருந்து உன்னை காக்க இயலும். ஆனால் நீ எனது கணவர் மகாதேவரை அவமதித்ததற்கு உரிய தண்டனையை நான் உனக்கு நிச்சயம் வழங்குவேன். ஆகையால் இந்த திருமணத்திற்கு பிறகேனும் எச்சரிக்கையுடன் வாழ கற்றுக்கொள் ஜலந்தர். என்றெண்ணிக்கொண்டிருக்கிறாயா? நான் தான் சிறந்தவன். மகாகாளியின் முன்பு சரணடைந்து விடு ஜலந்தர். இல்லை எனில் உனது அழிவானது நிச்சயம். மகாதேவா, இந்த யுத்தத்தில் தாங்கள் தலையிட வேறு வழி இல்லையா? மகாதேவா, இந்த யுத்தத்தை தடுக்காவிட்டால் மகாகாளியின் கோபத்தினால் ஜலந்தர் நிச்சயம் அழிக்கப்படுவான். இந்த தாக்குதலினால் பிரம்மதேவர் அளித்த வரம் மட்டும் கேலிக்குரியதாகாது. மகாகாளி தானே பிருந்தாவிற்கு அளித்த வரமும் கூட கேலிக்குரியதாகிவிடும். எப்படி தடுப்பது நாராயணா? எந்த ரூபத்தில் தடுப்பது? கணவனாகவா? இல்லை என்றால்
மும்மூர்த்திகளில் ஒருவனாகவா? திரும்பிச் சென்று விடு. இல்லை என்றால் நீ இதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும். மகாதேவரை சந்திக்காமல் நான் இவ்விடம் விட்டு செல்லப் போவதில்லை. மகாதேவா, காட்சி அளியுங்கள் மகாதேவா. இத்தனை பெரிய தீய கருமங்களை செய்த பிறகும் உனக்கு மகாதேவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதா? முட்டாள், அவர் பெயரை உச்சரிக்க கூட உனக்கு தகுதி இல்லை. இங்கிருந்து சென்று விட, இல்லை என்றால் நானே உன்னை கைலாயத்தை விட்டு வெளியேற்றுவேன். சற்று பொறு நந்தி. ஏதேனும் கூறும் முன்பு மீண்டும் ஒருமுறை நன்றாக சிந்தித்துக்கொள் ஜலந்தர். இது கைலாயம் எனும் புனித பூமி என்பதை நினைவில் கொள். ஏதேனும் தவறாக கூறி நாங்கள் உன்னை அழித்துவிடும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதே. சிவனும் சக்தியும் ஒன்றுதான். இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்கள். என்ன நினைத்தாய் ஜலந்தர்? நீ வந்ததன் நோக்கத்தை நாங்கள் அறியவில்லை என்றெண்ணினாயா? இல்லை, அனைத்தையும் நாங்கள் அறிவோம். இறுதியாக நாங்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினோம். நீ நினைத்திருந்தால் தீய மார்க்கத்திலிருந்து நல்வழிக்கு மாறியிருக்கலாம். நீ அப்படி செய்யவில்லை. இப்பொழுதும் நீ உனது சுய வடிவை எடுக்காவிட்டால் விருந்தாவின் ஒவ்வொரு சுற்றும் நிறைவு பெறும் பொழுதும் ஜலந்தரின் பாதுகாப்பு கவசமானது பலவீனமாக துவங்கும். எனது வாழ்க்கையின் மிகவும் உயர்ந்ததான என் வாழ்க்கையின் முழு தனத்தையும் நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏனெனில் தாங்களே எனது மகிழ்ச்சியின் உறைவிடமாவீர். மூன்றாவது சுற்று ஆசை. பலனும் இணைந்துள்ளது. எதிர்காலத்தில் திரேதா யுகத்தில் மனித குலத்தின் நன்மைக்காகவே ஸ்ரீமன் நாராயணர் மனித உருவில் அவதரிப்பார். அக்கணம் விருந்தா அளித்த இச்சாபமானது நாராயணர் மேற்கொள்ளும் மார்க்கத்தை திசை திருப்பும். நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதனால் என் பக்தை விருந்தாவின் உயிர் திரும்பி வருமா? இன்று நாராயணருக்கான தீய கர்மத்திற்கான தண்டனையை
நான் அழித்து அவரை தண்டிக்காவிட்டால் விருந்தாவிற்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது போல் ஆகிவிடும். அதை என்னால் அனுமதிக்க இயலாது மகாதேவா.